ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு, அதாவது பாக்கியலட்சுமி ஹோட்டலுக்கு பக்கத்தில், ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இடம் வேணும்னு இடத்துக்காரரை கூப்பிட்டு பேசினா ரேட் அதிகமாக சொல்கிறாரு. ஆனால் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டாப்புலங்க. வளர்ந்த மனுஷன், உயர்ந்த மனுஷன் தாங்க, வேறு லெவலில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி ஃப்ரெண்டை பாராட்டுறாங்க. பாராட்டியெல்லாம் முடிச்சது இருக்கட்டும்ப்பா, 10,000க்குள்ளே முடிச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியலட்சுமியில் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணார் கோபி. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு இதை பண்ணார். பண்ணிவிட்டு அது மட்டுமா சும்மாவாக இருந்தார். அவர் வந்துட்டு இது பிஸ்னஸ் ட்ரிக்கு எனக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்னு பொண்டாட்டிகிட்ட சவால் விட்டார். ஏங்க, சமைக்க தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நீங்கள் இப்படி சாகசம் பண்ணுறேன்னு வீரமாக சவால்லாம் விடக்கூடாதுங்க. திடீர்னு ஒரு நாள் செஃப் லீவ் போட்டார். ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராதிகாவோட ஃபஸ்ட்டு நாள் கேன்டீன் சப்ளை பண்ண போகிறாரு. 12 மணிக்குள்ளே வரலன்னா அவ்வளோதான். அவங்க ஒரு பக்கத்து வான் பண்ணி விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. திருன்னு முழிக்கிறாரு. கூட இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியல. உடனே அம்மாவுக்கு கால் பண்ணோன்னு அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. சின்ன பிள்ளைத்தனமா இல்லை, அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. இன்னொரு பக்கம் பாட்டியை வந்து எளியில் எதிர்த்து பேசிட்டாரு. எதுக்குன்னு கேளுங்க. அதை குழந்தை பத்துக்கிறது எப்பன்னு சொல்லிட்டு அமிர்தாவை டார்ச்சல் பண்ணாங்களே, அந்த விஷயத்துக்காக. இது எங்களோட 2 பேர்த்தோட பர்சனல், நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் ஏன் இப்படி அமிர்தாவை டார்ச்சல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே பாக்கியா சொல்கிறாங்க, நல்லா வளர்த்துருக்க பிள்ளை அப்படிங்கிறாங்க. உண்மைதாங்க, அவங்களோட பர்சனல் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது. இது மட்டும் இல்லைங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நுழையிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு பாக்கியா நெத்தி அடியாக சொன்னாங்கங்க. அவங்க பொண்டாட்டிக்காக அவன் நிற்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான், இவன் பக்கம் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க பாக்கியா இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இறங்குறீங்க, உங்கள் அத்தையாவது சொத்தையாவது அடித்து துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பாட்டியே ஆல்ரெடி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கு. இந்த நியூஸ் பத்தாதுன்னு நம்ம கோபி வேற ஃபோன் பண்ணி செஃப் வரலன்னு சொன்னோடனே பயங்கர காண்டாயிடுச்சு பாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.